ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பெண்களுக்கு ஓய்வு மிகவும் அவசியம். எந்த மாதிரி நேரத்தில் ஓய்வு தேவைப்படுது? அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஓய்வு தேவைதானா? எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை அப்படிங்கிற பேரில் மிஷினுக்கு கூட நாம் ஓய்வு கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் உள்ள மற்ற பொருள்களுக்கு கூட ஒரு நாளைக்கு ஓய்வு கொடுத்து அதை கொஞ்சம் மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் ரத்தையும் சதையுமா உணர்வோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு உயிருக்கு நாம் ஓய்வு கொடுக்குறோமா? பெண்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய முக்கியமான சந்தர்ப்பங்கள் தான் என்ன? பெண்களுக்கு முதல்ல ஓய்வெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னென்னா மாதவிலக்கு. அந்த மாதவிலக்கு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஓய்வு அவசியம் அப்படின்னு தான் அந்த காலத்திலேயே ஒரு 3 நாட்கள் அவங்கள வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு வேலை எதுவும் செய்யாமல் மனதளவுலையும் உடலளவையும் அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்தாங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுக்கு புத்துணர்வுடன் வேலை செய்வதற்கு அந்த உடல் தயார்படுத்தும். இந்த காலத்தில் அப்படிலாம் ஒதுக்கி உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைனாலுமே ஓய்வெடுப்பது மிக மிக அவசியமான ஒன்று. மாதவிடாய் காலத்தில் இந்த சில பெண்களுக்கு ஃப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படின்ற பிரச்சனை வரலாம். ஹார்மோன் மாறுதலுக்கான இதுதான் காரணம். மன அழுத்தம், சோர்வு, கோபம், அழுகை இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான அறிகுறியாக இருக்கும். இதற்கு ஒரே தீர்வு என்னென்னா கண்டிப்பான முறையில் ஓய்வு தான். அடுத்து ஓய்வெடுக்கக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பம் எது அப்படின்னா பிரசவத்திற்கு பிறகு. வளைகாப்பு, சீமந்தம்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைத்து பிரசவத்திற்கு பிறகு குறைந்தது 3 முதல் 6 மாதம் வரை அம்மா வீட்டிலேயே ஓய்வெடுக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிற நாள் முதல் நாள் தேதி வரைக்கும் கூட பெற்றோர்கள் வேலை செய்கிறாங்க. தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு டெய்லி ஒர்க் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி கர்ப்ப காலத்தில் கூட அவங்க வேலை செய்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், சிறுநீரக இயக்கம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக போயிடும். ஒரு 6 மாத காலமாவது கொஞ்சம் நேரம்னாலும் ஓய்வெடுத்தால் தான் அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு திரும்புவதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி கை குழந்தை வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தூக்கம்ன்றது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் சமாளிக்க என்ன பண்ணுறது அப்படின்னா குழந்தைகள் தூங்கும் பொழுதே நாமளும் தூங்கி ஓய்வெடுப்பது தான்ப்பா. பிரசவத்திற்கு பிறகு போதுமான ஓய்வு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கலைன்னா அவங்களுடைய மன அழுத்தம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நோய்க்கு பேர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதளவில் ரொம்ப சிக்கல் வந்துருமா. அப்படி மனதளவில் பாதிச்சிட்டாங்கன்னா அவங்க குழந்தையே தூக்குவதை தவிர்ப்பாங்களாம். அவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்க மாட்டாங்களாம். அவங்களையே சுத்தமாக வச்சுக்கிற மாட்டாங்களாம். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு அர்த்தம். நாம் முதல்ல அவங்கள ஓய்வெடுக்க சொல்லி அவங்கள பாதுகாக்கிறது தான் வேலைப்பா. அடுத்து ஓய்வெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா மனோபாஸ்னால் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நிற்க போகிற டயத்தில் இல்லைன்னா நின்றுக்கும் அந்த மாதிரி டயத்தில் வரக்கூடியது தான் மனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தலைவலி, படபடப்பு, கோபம், மன உளைச்சல், அழுகை இந்த விதமான உணர்ச்சிகள்லாம் அவங்களுக்கு போகும். இந்த ஹார்மோனுடைய மாற்றத்தினால அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. எந்த விஷயத்துலையுமே ஒரு பிடிப்பு இருக்காது. மனதளவில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் பாதியில் விழுத்து அவங்களே ஒரு பயமும் பதட்டமும் அவங்க கண்ணில் தெரியும். இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு பொதுவாகவே மருத்துவரை அணுகி அதுக்குண்டான சிகிச்சை பெற்று கூடவே போதுமான அளவு தூக்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஓய்வு என்னென்னா வயதானவர்களை. முதுமையான காரணத்தினால உடலை வாட்டும் நோய்கள் அதிகரிக்கும். உதாரணமாக இரத்த அழுத்தம், இன்சுலின் சுரப்பு, நீரிழிவு தாக்கும் அபாயம் இதெல்லாமே சேர்ந்து பெரிய பிரச்சனையாக வரும். அது மட்டும் இல்லாமல் தூக்கமில்லாத பெண்களுக்கு என்னென்னா உடல் பருமனுடைய பிரச்சனையும் சேர்ந்து வரும்.
இவர்களுக்கெல்லாம் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி போதுமான அளவு ஓய்வு கொடுத்து ஆரோக்கியமான உணவையும் கொடுத்தோன்னா இந்த சூழ்நிலையிலிருந்து அவங்கள கண்டிப்பான முறையில் பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த பெண்கள் இருந்தாலும் அவசியமான முறையில் தூங்கி ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு நாம் நல்லா இருந்தால் தான்ப்பா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.